ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் ஒவ்வொருவர் பெயர் கேட்டு மதம் அறிந்து படுகொலை செய்தனர் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள். 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு அங்கு ரத்த ஆறு ஓடும்போதே நாங்கள் உத்தமர்கள் என கூறியது பாகிஸ்தான். ஆனால் எல்லையில் இந்திய ராணுவத்தின் மீது தொடர் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது. இந்தியா அறிவித்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தடை, தூதரக ரீதியிலான கட்டுப்பாடுகள், பாகிஸ்தானியர் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவுகளால் நிலைகுலைந்து போனது. பதிலுக்கு 1971ஆம் ஆண்டின் சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது என பாகிஸ்தான் அறிவித்தது. கடந்த 1971ஆம் ஆண்டு இந்தியாவின் இராணுவ நடவடிக்கையால் பாகிஸ்தானை உடைத்து வங்கதேசம் எனும் தனி நாடு உருவானது. இந்திய பிரதமர் இந்திராவுக்கும் பாகிஸ்தான் பிரதமர் சுல்பிகர் அலி புட்டோவுக்கும் இடையே 3 நாட்கள் பேச்சுக்கு பின் 1972 ஜூலை 2 சிம்லாவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. மாஸ்கோவில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் தூதர்கள் வாயிலாக சோவியத் யூனியன் ஆயத்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. வங்கதேசத்தை ஒரு இறையாண்மை கொண்ட அமைப்பாக முதல் முறையாக அங்கீகரித்தது. இந்த ஒப்பந்தத்தில் 2 முக்கிய பிரச்சினைகளில் கவனம் செலுத்தப்பட்டன. 93,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் போர்க்கைதிகளை அந்நாடு திரும்ப பெறுவது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போருக்கு பிந்தைய உறவுகளின் எதிர்காலம் சுமூகமாக இருப்பது முதல் அம்சம். இரண்டாவதாக ஜம்மு காஷ்மீர் தொடர்பான சர்ச்சையை தீர்ப்பதுதான். இருதரப்பு பேச்சுவார்த்தை வாயிலாகவோ அல்லது இரு நாடுகளுக்கிடையே பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வேறு எந்த அமைதியான வழிகளிலோ வேறுபாடுகளை தீர்த்து கொள்வது என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டது போல பாகிஸ்தான் இதுவரையும் அமைதி வழியில் சென்ற வரலாறு இல்லை. பாகிஸ்தானை பொறுத்தவரை ஷிம்லா ஒப்பந்தம் ரத்து என்பது புது குண்டாக இருந்தாலும் நம்மை பொறுத்தவரை அது நமுத்து போன பட்டாசாகத்தான் கருத முடியும். காரணம், சிம்லா ஒப்பந்தம் என்பதால் யாருக்கு லாபம்? அதன் பலனை அனுபவிப்பது பாகிஸ்தான் தான். சிம்லா ஒப்பந்தம் நீண்டகால ஒப்பந்தமாக கருதப்படவில்லை. அதில் பெரும்பாலானவை பாகிஸ்தானிய போர்க்கைதிகளை திரும்ப பெறுதல், வர்த்தகம், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு இணைப்புகளை மீட்டெடுப்பது போன்ற உடனடி நடவடிக்கைகள் தான். இரு நாடுகளிடையே மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கையெழுத்திடப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ஒருபோதும் மதித்ததே இல்லை. இந்திராவும் சுல்பிகர் அலி புட்டோவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு திரும்பிய சில மாதங்களிலேயே காஷ்மீரில் பயங்கரவாத குழுக்களுக்கு நிதி அளித்து ஆயுதம் வழங்கியது பாகிஸ்தான். கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் படைகளை அனுப்புவதன் வாயிலாக பாகிஸ்தான் பலமுறை ஒப்பந்தத்தை மீறியது. அது மட்டுமின்றி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை உரமூட்டி வளர்த்து தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் மற்றும் நிதியுதவி வழங்கி அனுப்பி வைத்தது பாகிஸ்தான். மேலும் சிம்லா ஒப்பந்தத்தின் விதிகளை மாற்றவும் முயன்றது. உலகின் மிக உயரத்தில் உள்ள சியாச்சின் பனிப்பாறையை பாகிஸ்தான் தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர பல முறை முயன்றது. 1984ஆம் ஆண்டு இந்தியா ஆபரேஷன் மேகதூத் எனும் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு பனிப்பாறையின் முழு கட்டுப்பாட்டையும் தன் வசமாக்கியது. இந்திய விமானப்படை மற்றும் இராணுவம் இணைந்த தொடர் கண்காணிப்பின் வாயிலாக சியாச்சினின் பனி சிகரங்களில் இந்திய கொடியை பறக்கவிட்டுள்ளது. இந்திய இராணுவ பாதுகாப்பு என்பது உலகின் மிக உயர்ந்த பகுதியில் நடக்கும் தொடர் இராணுவ நடவடிக்கை என்பதில் மாற்று கருத்தில்லை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உட்பட அனைத்து காஷ்மீர் பகுதிகளும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என 1994 இந்திய பார்லிமெண்ட் அறிவித்தது. வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்ற பின் பாகிஸ்தானுடன் பல்வேறு சமாதான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இருந்தும் கடந்த 1999 நவாஸ் ஷெரீப் பிரதமராக இருந்தபோது இராணுவ தளபதி பர்வேஸ் முஷரப் மூளையாக செயல்பட கார்கில் போருக்கு பாகிஸ்தான் வழிவகுத்தது. கார்கிலில் 150 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பகுதிகளை பாகிஸ்தான் நயவஞ்சகமாக தனது கட்டுப்பாட்டில் எடுத்தது. கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டை ஒருதலைபட்சமாக மாற்றுவதற்காக பாகிஸ்தான் எடுத்த முடிவு ஒரு கொடூரமான மோதலுக்கு வழிவகுத்தது. இதில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதியை இந்தியா வெற்றிகரமாக கைப்பற்றியது. அதை நாம் ஆண்டுதோறும் விஜய் திவஸ் தினமாக கொண்டாடி வருகிறோம். கடந்த 2003ஆம் ஆண்டில் கார்கில் மோதலுக்கு 4 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவும் பாகிஸ்தானும் கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டில் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டன. இந்தியா மீது பகைமை பாராட்டிய பாகிஸ்தான் சர்வாதிகாரி பர்வேஸ் முஷாரப் கூட இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டார்.
கடந்த 2003 முதல் 2005 வரை எல்லையில் துப்பாக்கிச் சத்தம் கேட்கவில்லை. ஆனால் 2006 முதல் பாகிஸ்தான் மீண்டும் பலமுறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளது. கடந்த 2014 பிரதமராக மோடி பொறுப்பேற்ற பின் பாகிஸ்தானுடன் பகைமை மறந்து நட்பு கரம் நீட்டினார். மீண்டும் பிரதமராக நவாஸ் ஷெரீஃபை அவரது சொந்த பூமிக்கே தேடிச் சென்று நட்பு பாராட்டினார். ஆனால் அதற்கு பின்னும் பாகிஸ்தான் அடங்கவில்லை. சிம்லா ஒப்பந்தத்தின் அதிகாரப்பூர்வ நோக்கம் இரு நாடுகளும் இதுவரை தங்கள் உறவுகளை சீர்குலைத்துள்ள மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான். இந்த ஒப்பந்தம் போரின் போது பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் கைப்பற்றிய 13,000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான நிலத்தை திருப்பி தந்தது. இப்போது சிம்லா ஒப்பந்தம் ரத்து என்பது பாகிஸ்தான் சொந்த காசில் சூனியம் வைப்பது போன்றது. ஒருவேளை பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை மீற முயன்றால் கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டை புறக்கணித்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரின் முழு பகுதிகளையும் இந்தியா உரிமை கொண்டாடலாம். அதற்கான நடவடிக்கைகளை இந்தியா தாராளமாக தொடங்கக்கூடும். சிம்லா ஒப்பந்தம் ரத்து என பாகிஸ்தான் அறிவித்தது அந்நாட்டுக்கு எதிராகவே இப்போது திரும்பி இருக்கிறது.